நாத்தனார் ஊர்ல திருவிழான்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. ஈவினிங் போல அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். போற வழியில கிளைமேட் சூப்பரா இருந்துச்சு. வீட்டுக்குள்ள போகும்போதே கோழிக்கறி அடுப்புல வெந்துட்டு இருந்தது. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே நல்ல மழை. எங்க ஊர் ஒரு அழகான கிராமம். வியூ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவங்க வீட்டு பக்கத்துலயே வந்து ஏரி இருக்கு. வீட்டுக்கு வந்தவொடனே ஏரிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி சபரி அவங்க அப்பா போயிட்டாரு. ஏரியில இருக்கிறத சபரி மாடியில இருந்து பாத்துட்டான். ஏதோ பல நாளா பார்க்காத நண்பர்கள் பாய் சொல்லிக்கிற மாதிரி 2 பேரும் டாட்டா பாய் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து அக்கா, மாமா, பசங்க எல்லாருமே ஏரியை சுத்தி பார்க்கறதுக்காக கிளம்பிட்டாங்க. "நீ போறியா நான் போவான்னு சொல்லி 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. நானே போறேன்னு சொல்லிட்டு ஆடு கிளம்பிருச்சு. பத்தி முழுசா தெரியாது. என்னோட நாத்தனார் காஃபி போட சொல்லி என்ன சொன்னதுனால ஒரு குண்டான் பால்ல ஒரே ஒரு ப்ரூவை கலக்கி அது ஒரு காஃபியும் போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன காஃபி போட சொல்லுவீங்க. இதுல ஹைலைட்டே என்னன்னா சபரி அம்மா டீ அல்டிமேட் அப்படின்னது தான். நாத்தனார் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு. அதுக்கப்புறம் வெளியே மழை பெஞ்சிட்டு இருந்தது. வீட்டுக்குள்ள அப்படியே சுட சுட ஆவி பறக்க சூப்பரான கொழுக்கட்டை. அதுக்கப்புறம் வடைக்கு வந்து மாவு பிசைஞ்சிட்டு இருந்தாங்க. எங்க போனாலும் எங்க கவியானைக்கு வேற வேலையே இல்லை. எதையாவது ஒரு யானையை கட்டி தொங்க விட்டு அதில் ஆடிட்டு அப்படியே குருவி குஞ்சாட்டம் தூங்குறது தான் அவளோட வேலை. நம்ம எங்கன்னா ஒருத்தவங்க வீட்டுக்கு போனோம்னா கண்டிப்பா அவங்களோட ஆல்பத்தை பார்க்காம வரமாட்டோம். அப்படிதான் எங்க நாத்தனாரோட கல்யாண ஆல்பத்தை வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஏரிக்கரைக்கு போனவங்க நாவப்பழத்தை வந்து பறிச்சுட்டு வந்துட்டாங்க. நைட்டுக்கு சாமி வந்துச்சு. சாமிக்கு தீபாராதனை கொடுத்துட்டு வீட்டுல வந்து படைச்சிட்டு எல்லாரும் சாமி கும்பிட்டோம். கும்பிட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இடையில எதை சாப்பிடுறது எதை வைக்கிறதுனே தெரியல. அவ்வளோ வந்துட்டு செஞ்சிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு சாப்பிட்டுட்டு எல்லாரும் கதை பேசிக்கிட்டு இருந்தோம். சபரி குளிர்காயர்ன்ற பேர்ல அடுப்புக்குள்ள தலையை விட்டுட்டு இருந்தான். வீடியோ பிடிச்சதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.